வணக்கம் மக்களே, ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ்து தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு கற்று தருவேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் ஹை ரிட்டர்ன் தர பொட்டென்ஷியல் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கு ப்ரைஸுமே இப்போ வரைக்குமே ஒரு ஆல் டைம் ஹை போனது ஒரு நியர் அபவுட் 1300 வரைக்கும் ஒரு நியர் அபவுட் ஹை போயிருக்கு. அண்டு எல்லாத்த விட லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு சம்வேர் வந்து 1000 ஒரு 70 ப்ரைஸ் வரைக்கும் இது எல்லாத்த விட கீழே போச்சு. இந்த ரீசனுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப சிம்பிள் தான். கோவிட் பேண்டமிக் ரீசன் தான் இந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே கீழே போச்சு. அண்ட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு நியர் அபவுட் லோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு சம்வேர் வந்து 45% இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். கரெக்ஷன் தான் இன்னமுமே இந்த ஸ்டாக்குமே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கு ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக இப்போ நான் வீடியோ வந்து ட்ரேடிங் ஹவர்ஸில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் மேலே கீழே இருக்கும். ஒரு நியர் அபவுட் வந்து 720ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியுமே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுவுமே ஒரு மார்க்கெட் கேபிடேஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி தான். 10,700 crores தான் இங்கே மார்க்கெட் கேபிடேஷனே பார்க்க முடியுது. 20,000 மார்க்கெட் கேப் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு கம்பெனி இது. இங்கே நல்ல ஸ்ட்ராங் பொட்டென்ஷியலுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் என்ற இங்கே 11% இருக்குது. சேம் டைம் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே சேமாக 11% தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு பிலோவில் தான் இங்கே பார்க்க முடியுது. ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலுமே இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே 1% மேலே தராங்க. இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம். ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே 56% நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. அது போக இங்கே டெட் ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 0.30 தான் இருக்குது. ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி நேம் QScore லிமிடெட் தான். இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ஒரு சின்ன கான்செப்ட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இங்கே எம்ப்ளாயிஸ்க்கு ஜாப்ஸ்க்கு இங்கே ஆள் வேணுமோ அவங்க யாருமே வந்து டேரெக்டாகவே எம்ப்ளாய்மெண்ட்லாம் இங்கே ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மீடியேட்டரில் இருக்கிற இந்த மாதிரி கம்பெனிக்கிட்ட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வேல்யூமே இங்கே ரொம்ப சிம்பிளாக இதுதான் வேலை. இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுமோ அவங்க எல்லாத்துக்குமே ஜாப் ப்ரொவைட் பண்ணுற சொல்யூஷன்ஸ் தான் இவங்க பேஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் வெர்டிக்கலில் இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாஃபிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அது போக சர்ச் அண்ட் ரிக்வயர்மெண்ட், ஸ்கில்லிங் அண்ட் லேர்னிங் சொல்யூஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட்லேயும் பார்த்தாலே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபுட் சர்வீஸில் யார் யாருக்கான லேபர்ஸ் வேணும் அந்த லேபர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி லேபர்ஸ், இண்டஸ்ட்ரி சர்வீஸ்க்கு லேபர்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வெறும் ஜஸ்ட் நம்ம இந்தியா லெவலில் மட்டும் பண்ணல, ஆல்மோஸ்ட் இங்கே குளோபல் லெவல்ஸ்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் லெவலாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் இங்கே 9 கண்ட்ரீஸில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக இவங்க கிட்டே ஆல்மோஸ்ட் இங்கே 3000க்கு மேலே இவங்களுடைய கம்பெனி இது கிளைண்ட்ஸுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இங்கே 5,79,000 எம்ப்ளாயிஸை இவங்க ஹையர் பண்ணி தந்திருக்காங்க இவங்க கிளைண்ட்ஸ்க்காக. பிஸ்னஸ் மாடல் இங்கே சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இன்னுமே புரியுனா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே இருக்கிற இமேஜை பார்த்தாலே உங்களுக்கே ரொம்ப கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இங்கே எம்ப்ளாய்மெண்ட்ஸு மீன்ஸ் ஜாப்க்காக வேலைக்கு ஆள் வேணுமோ அவங்க எல்லாத்துக்குமே இங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தான் எல்லா வேலையுமே இங்கே ரொம்ப சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன்ஸ் ஆஃபீஸில் நிற்கிற வெளியே செக்யூரிட்டி கார்ட்லேருந்து எடுத்து அண்ட் உள்ளார ஆஃபீஸில் உட்கார்ற ஐடி சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பேக் ஹேண்ட் ஒர்க்காக இருந்தாலுமே இவங்க எல்லாத்துக்குமே எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்போயுமே சேட்டை வந்து இங்கே நல்லா கிளியராகவே ரீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்ல பெட்டராக வந்து பாசிட்டிவான சைன் இங்கே பார்க்க முடியுது. கண்டினியூவாக இங்கே மேசிவாக நல்ல பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இதோட ரேஞ்சுமே பார்த்தாலும் நம்ம கீழேருந்து அந்த டாப் வரைக்கும் பார்த்தாலும் அரௌண்ட் வந்து ஒரு 22% நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனான்சியல்ஸுமே இங்கே ரீட் பண்ணிங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். நம்மளுக்கு இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட்லையுமே ஒரு நல்ல பெட்டரான
பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு Q1 ரிசல்ட்டை நம்ம கம்பேரிசன் பண்ணாலும் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணாலும் வெறும் ஜஸ்ட் வந்து 2% இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அது போக இங்கே சேம் லாஸ்ட் இயர் இங்கே குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணாலும் அரௌண்ட் வந்து இங்கே 9% பெட்டரான இன்க்ரீஸ் வந்து இங்கே நல்ல க்ரோத் பார்க்க முடியுது. அது போக கம்பெனி இங்கே கண்டினியூஸாக ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் 5000 crores மேலே இங்கே ரெவென்யூவை மேக் பண்ணியிருக்காங்க. இது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேயுமே இங்கே குவார்ட்டர்லி பேசிஸில் இங்கேயுமே நல்ல செம்மையாகவே க்ரோத் இருக்குது. ஜஸ்ட் இங்கே லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் இங்கே 14% க்ரோத் இருக்குது. ஏன்னா அதே வந்து சேம் லாஸ்ட் இயர் குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா அரௌண்ட் அப்படியே டபுள் ஆகி 132% ஒரு செம்மையான க்ரோத் வந்து இங்கே பார்க்க முடியுது. கண்டினியூவாக இருக்கிற க்ரோத் பார்த்தாலுமே இதுவுமே நல்ல பெஸ்ட்டாகவே ஸ்ட்ராங்காகவே தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஆல் டைம் ஹையில் தான் 112 crores மேலே நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஆல் டைம் ஹையில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுவுமே நல்ல பெஸ்ட்டாக ஸ்ட்ராங்கான சைன் தான். ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 2% வரைக்கும் தான் இங்கே க்ரோத் ஆயிருக்கு. ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் 2.2% மேலே ரொம்ப அதிகமான பெஸ்ட்டான க்ரோத்துமே இங்கே பார்க்க முடியுது. குவார்ட்டர்லி பேசிஸில் இங்கே சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இயர்லி பேசிஸில் பார்த்தாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். சேல்ஸு 1000 crores இருந்த சேல்ஸை ஆல்மோஸ்ட் இங்கே மல்டிபிள் பண்ணி இப்போ ட்ரில்லிங் 12 monthல் 19,000 crores மேலே இங்கே சேல்ஸை டெஃபினட்டாக க்ரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இப்போ சேல்ஸுமே பார்க்க முடியுது. அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா இதுவுமே வெறும் ஜஸ்ட் இங்கே 12 crore இருந்த நெட் ப்ராஃபிட்டை 300 crores மேலே நல்ல பெட்டரான 344 crores இது நல்ல கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இதுவுமே இங்கே ஆல் டைம் ஹையில் தான் பார்க்க முடியுது. ஈவன் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே கோவிட் 2000 இருக்குது பார்த்தீங்களா 2020, அதில் மட்டும்தான் நெகட்டிவில் நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்தது ரிகவர் பண்ணி கம்பெனி இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணியிருக்கிறது இங்கே நல்லா கிளியராகவே நல்லா பார்க்க முடியுது. நெட் ப்ராஃபிட் படி பார்த்தாலுமே இங்கே கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. அது நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது. அது போக இங்கே நம்ம பேலன்ஸ் ஷீட்லையுமே பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்லையுமே இங்கே நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். கம்பெனிக்கிட்ட இங்கே போரோவிங் லாஸ்ட் இயரில் 1000 crores இங்கே போரோவிங் இருந்துச்சு. அதையுமே ஓரளவுக்கு இப்போ கம்மி பண்ணி 800 crores தான் இங்கே போரோவிங் இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் கம்பெனிக்கிட்ட இருக்கிற ரிசர்வ் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு 2013 ஒரு நியர் அபவுட் 38 crores தான் இங்கே ரிசர்வ் இருந்துச்சு. அதை இப்போ ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 2600 crores மேலே ரிசர்வையுமே நல்லா சூப்பராகவே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே லாஸ்ட் இயரோட நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம்னாலும் 2400 crores தான் இங்கே ரிசர்வ் இருந்துச்சு. அதையுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணி 2650 crores மேலே நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு டெஃபினட்டாகவே பாசிட்டிவான சைன் தான். அண்ட் ஃபைனலாக நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நல்ல பாசிட்டிவான விஷயம் பார்க்க முடியுது. ப்ரமோட்டர்ஸ் இங்கே ஸ்டேக்ஸ் லாஸ்ட் 1 yearவே கண்டினியூவாக சேம் பர்சன்டேஜ் வந்து இங்கே மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவுமே ஸ்ட்ராங்கான விஷயம். அது போக எஃப்ஐஎஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் குவார்ட்டரில் 15% இருந்த ஸ்டேக்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே 15.93% இங்கே ஒரு 0.1% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம டிஐஎஸ்மே பார்க்கலாம். டிஐஎஸ்மே இங்கே பார்த்தீங்கன்னா 10.78% இருந்த ஸ்டேக்ஸை ஒரு நியர் அபவுட் வந்து 10.95% மேலே எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். அதே பப்ளிக் கிட்ட ரீட்டெயிலர்ஸ் கிட்ட 17% இருந்த ஸ்டேக்ஸை ஆல்மோஸ்ட் இங்கே 16% ஆயிருக்கு. இது டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிக்ளைன் ஆகிறதுமே ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். இந்த ஸ்டாக்குமே இங்கே ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் பை பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா பாயிண்ட்டையுமே நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்களுமே உங்களோட டிசிஷன்ஸை எடுக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.